எந்த ஊர் போறீங்க? எவ்வளோ டிக்கெட் போட்டிருக்காங்க இன்னைக்கு? 2960. இது நார்மல் டேஸ் சேமா இருக்கா? எவ்வளோ இருக்கு? 1000 ரூபாய் ஜாஸ்தி இருக்கு. ஆம்னி பேருந்துகளுடைய டிக்கெட் விலையை கேட்டு போக்குவரத்து ஆய்வாளர்களே அதிர்ந்து போயிருந்திருக்காங்க. பல மடங்கு விலையை அதிகப்படுத்தி டிக்கெட்டுகளை விற்பனை செஞ்சதா புகார்கள் எழுந்த நிலையில ஆய்வாளர்கள் ஆய்வுல ஈடுபட்டிருக்காங்க. 5க்கும் மேற்பட்ட பேருந்துகளுக்கு 56,000 ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கப்பட்டதா கூறப்படுது. தொடர் விடுமுறை காரணமா சென்னையில இருந்து சொந்த ஊருக்கு செல்ல மக்கள் படையெடுத்த நிலையில ஆம்னி பேருந்துகள் விலைய 2 மடங்கு 3 மடங்கு பல மடங்குன்னு உயர்த்தினதா கூறப்படுது. ஆரம்பமே 1000 1500ன்னு ஆரம்பிச்சதா சொல்லப்படக்கூடிய நிலையில விலை ரொம்பவே அதிகமா இருந்ததால பொதுமக்கள் சொந்த ஊர் திரும்புறதுல ரொம்பவே சிரமம் ஏற்பட்டிருந்திருக்கு. இந்த நிலையில தான் இது தொடர்பான தொடர் குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில போக்குவரத்து ஆய்வாளர்கள் ஆம்னி பேருந்துகள்ல பயணம் செஞ்ச பயணிகள் கிட்டயே நேரடியா போயிட்டு டிக்கெட் விலை எவ்வளவு அப்படின்னு சொல்லி விசாரிச்சிருந்திருக்காங்க. இதுல டிக்கெட் விலைய அதிகமா வசூல் செஞ்சதா சொல்லி 5 பேருந்துகளுக்கு மொத்தமா 56,000 ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிச்சதா கூறப்படுது. இப்படி போக்குவரத்து ஆய்வாளர்கள் திடீர்னு பேருந்துக்குள்ளேயே போயிட்டு பயணிகள் கிட்ட விசாரிச்சதால பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. இது தொடர்பான வீடியோவும் இப்ப வெளியாகி வைரல் ஆயிட்டு வருது.